Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. அவங்க எங்க சென்றாங்க? அதுவும் காரில்? அவங்க அங்கே காரில் சென்றாங்க. அதுவும் என்னிடம் சொல்லாமல். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? They went there blank in a car. They went there in a car blank without telling me. இங்கு அதுவும் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி அழகாக சொல்லலாம்? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடு அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Now let's move on to the video. அதுவும் என்பதை ஆங்கிலத்தில் and that too அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? Very good. And that too. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. And that too. அதுவும் and that too. அப்படின்னா அவங்க அங்கே சென்றாங்க, அதுவும் காரில். இது எப்படி சொல்வோம்? They went there and that too in a car. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. They went there and that too in a car. Again, they went there and that too in a car. இதை நாங்க எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம்? நீங்க எப்படி யோசிக்கலாம்? They went there in a car அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு. எப்படின்னு சொன்னா நாங்க சில வாக்கியங்களை சொல்லிடுவோம், பேச்சு வழக்குல பேசிக்கொண்டிருக்கேங்கல்ல சொல்லி போட்டு எங்களுக்கு அவங்க அப்படி போவாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் ஒன்று மனசுல இருக்கும் இல்லையா? அதை வழிகாட்டுறதுக்கு தான் போனாங்க, ஆனா அது கார்ல அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுடைய வியப்ப இல்லாட்டி எங்களால சொல்லிகள்ல மறக்கப்பட்ட விடுபட்ட விஷயத்த சொல்லிகள்ல அதுவும் அப்படின்னு சொல்லி சொல்வோம். அப்போ அதுவும் என்பதற்கு நாம் எதை பயன்படுத்துகின்றோம்? and that too. மறக்காதீங்க. அப்போ ஆரம்பத்துல சொன்ன அடுத்த வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். அவங்க அங்கே காரில் சென்றாங்க, அதுவும் என்னிடம் சொல்லாம. நாங்க சொல்லிட்டோம் கார்ல போனாங்க, ஆனா எனக்கு இருக்கிற மனக்குறை என்ன, என்னட்ட சொல்லாம போயிட்டாங்க. அப்ப அதை நான் வள்ளியுறுதி சொல்ல விரும்புறேன். சொல்லி பாப்போமா? They went there in a car and that too without telling me. They went there in a car and that too without telling me. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Practice makes you perfect. They went there in a car and that too without telling me. ரொம்ப இலவா இருக்கா? Very good. வாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கிளியர் ஆயிடும். முடிவில் தரப்படுகின்ற வினாக்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Don't ignore the comment section or don't hesitate to answer the questions. அவள் அவனை திட்டினாள், அதுவும் கெட்ட வார்த்தைகளால், மோசமான வார்த்தைகளால். அவள் அவனை திட்டினாள், கடந்த காலத்தை பற்றி சொல்கின்றோம். She scolded him. She scolded him. அதுவும் and that too கெட்ட வார்த்தைகளால். in bad words அல்லது நீங்க in harsh words இதுல எது வேணுமென்றாலும் பயன்படுத்தலாம். சொல்லி பார்ப்போமா? She scolded him and that too in bad words. வேற எப்படி சொல்லலாம்? She scolded him and that too in harsh words. எல்லாரும் ஒரு வாய் விட்டு சொல்லி பாருங்க, நானும் சேர்த்து சொல்றேன். She scolded him and that too in harsh words. She scolded him and that too in bad words. Very good. Now let's see another example. அம்மா என்ன அழைத்தாங்க. அம்மா என்ன அழைத்தா, அதுவும் அன்புடன். வழக்கமே நான் குழப்படி செய்வேன், அன்போடு அழைக்க மாட்டா. இன்றைக்கு அம்மா என்ன கூப்பிட்டா, ஆனால் அன்போட கூப்பிட்டா. எனக்கு இந்த ஆனந்தத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு இருக்கு. My mom called me and that too with love.
My mom called me and that too with love. இப்போ உங்களுக்கான வினா, அவள் என்னை அழைத்தாள், அதுவும் மிகவும் அன்புடன். Please comment your answer. Amazing, you got it. அடுத்த உதாரணம் பார்ப்போம். அவன் புது பேக் வாங்கினான், அதுவும் விலை உயர்ந்தது. அவன் புது பேக் வாங்கினான். He bought. ஏன் bought பயன்படுத்துறோம்? வாங்குதல் buy, அதனுடைய கடந்த கால வடிவம், இறந்த கால வடிவம் bought. He bought a new bag and that too expensive. He bought a new bag and that too expensive. Again, எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. He bought a new bag and that too expensive. இது மாதிரி நிறைய வாக்கியங்கள் நீங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில and that too என்பதை பயன்படுத்தி சொல்லி பழகுங்க. அடுத்த உதாரணம் பார்ப்போம். சீதா எனக்கு அதை விளங்கப்படுத்தினாள், அதுவும் ரொம்ப தெளிவாக. சீதா எனக்கு விளங்கப்படுத்தினான்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு மனசுக்குள்ள இருக்கிற பூரிப்பு என்ன, ரொம்ப தெளிவா விளங்கப்படுத்திட்டா. எனக்கு இனிமேல் சந்தேகமே வர போற இல்ல. Shita explained it to me. Shita explained it to me and that too with much clarity. இங்க நீங்க much clarity அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி great clarity அப்படின்னு சொல்லலாம். சொல்லி பாப்போமா? Shita explained it to me and that too with much clarity. வேற எப்படி சொல்லியிருக்கலாம்? Shita explained it to me and that too with great clarity. ரொம்ப இலவா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்பா எனக்கு குடை வாங்கி தந்தார், அதுவும் நான் கேட்டதே வாங்கி தந்தேன். My dad bought me an umbrella and that too what I asked him. My dad bought me an umbrella and that too what I asked him. நான் கேட்டதையே, நான் கேட்டது எதுவோ அதையே, and that too what I asked him. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. My dad bought me an umbrella and that too what I asked him. நீ தூங்கி விட்டாய், அதுவும் அவதானிக்கப்பட்டிருந்தது. நீ தூங்கிட்ட, அது அவதானிக்கப்பட்டது, அவதானிக்கப்பட்டிருந்தது. You slept and that too was noted. You slept and that too was noted. Again, you slept and that too was noted. Again, you slept and that too was noted. அடுத்து நாங்க பாப்போம். அவள் தேநீர் குடித்தாள், அதுவும் அதில் அதிகமாக சீனி இருந்தது. இதை எப்படி சொல்லலாம்? She drank tea and that too had more sugar in it. She drank tea and that too had more sugar in it. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She drank tea and that too had more sugar in it. அவள் பொய்கள் சொல்கிறாள், ஒரே பொய் சொல்றா, அதுவும் நம்ப கூடியதா இருக்கு. பொய் தான் சொல்றா, ஆனா நம்ப கூடியதா இருக்கு. She tells lies. என்னங்க இங்க tells பயன்படுத்துறோம்? சொல்கிறாள், அவளுடைய ஹேபிட்டே அதுதான், வழக்கமா அவள் செய்யற செயல்பாடு பொய் சொல்றது. She tells lies and that too is believable. Again, she tells lies and that too is believable. இப்ப உங்களுக்கான வினா, அவன் உண்மை சொல்கிறான், அதுவும் நம்பக்கூடியதாக இருக்கிறது. உன்னை சொல்றான்னு நம்பக்கூடியதா இருக்கு. Comment your answer. Splendid, you got it. நாம் இனிப்புகளை விரும்புகிறோம், அதுவும் சாக்லேட் பூசப்பட்டிருந்தா ரொம்பவே இருப்போம். சாக்லேட் பூசப்பட்டிருப்பவையாக. We like sweets and that too
coated with chocolate. We like sweets and that too coated with chocolate. Again, we like sweets and that too coated with chocolate. அவன் அங்கே போய்க் கொண்டிருக்கிறான், அதுவும் தனியாக. இங்க என்று ஆளை கேட்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க? அவன் அங்க போயிட்டு இருக்கிறான், அதுவும் தனியா போறான். He is going there. போய் கொண்டிருக்கிறான். He is going there. At present, இப்ப அந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. He is going there. And that too alone. That too alone. He is going there and that too alone. Again, he is going there and that too alone. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அவள் பெற்றோருடைய விருப்பத்துக்கு முரணாக அவனை திருமணம் செய்தாள், அதுவும் அவன் வேலையற்றவனாக இருந்தான். பெற்றோர் விருப்பப்பட இல்ல, அதை சொல்லிட்டு அவங்களோட மன ஆதங்கத்தை, அதுக்கு மேலேயும் எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு, அவனுக்கு வேலையும் இருக்கல்ல, அவனுக்கு வேலையும் இருக்கல்ல. சொல்லி பாப்போமா? She married him against, எதிராக முரணாக, against her parents wish. parents wish. இங்க apostrophe அங்க வந்துச்சு எஸ்க்கு பிறகு. என் பெற்றோர்களினுடைய parents wish. And that too he was jobless. He was jobless. வேலையற்றவனாக இருந்தான். அதனாலதான் was பயன்படுத்தி இருக்கிறோம். She married him against her parents' wish. And that too he was jobless. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She married him against her parents' wish. And that too he was jobless. Last but not least, கடைசி உதாரணம் பார்ப்போம். அவர்கள் இங்கு வந்தார்கள், அதுவும் நிறைய எதிர்பார்ப்புகளுடன். They came here and that too with much expectations. Again, they came here and that too with much expectations. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. They came here and that too with much expectations. ரொம்ப இலகா இருந்துச்சா? இப்போ உங்களுக்கான வினாக்கள். ராஜா அவர்களை சந்தித்தான், அதுவும் நிறைய பரிசுகளுடன். அம்மா எங்களுக்காக சமைத்தார், அதுவும் நறுமணத்துடன். நான் அந்த வீட்டை வாங்கினேன், அதுவும் பல வருடங்களுக்கு முன்பே. Please comment your answer. Don't hesitate to comment or don't ignore the comment section. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமாயின் மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.